மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் சொல்லணும். வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும், கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். கையில் வேலை இருந்தால் இஎம்ஐயில் பொருள் வாங்கலாம். என்ன சாக்லேட்டா? இந்த வீடு தானா? டேய் மச்சான், நீ வாடா. டேய் நான் எதுக்குடா? நீ போய் பேசிட்டு வா, நான் இங்க டேய் வெயிட் இது என் பண்றேன். சித்தி வீடு தான்டா. 5 நிமிஷத்துல பேசிட்டு இல்லடா. வந்துடலாமா? சரி வரேன். வாடா. வா. சித்தி. சந்துரு, நீயா? ஆச்சரியமா இருக்கே. வா உள்ள வா. டேய் வா வாடா. வா. உட்காருங்க. சித்தி இது என் ஃப்ரெண்டு திலீப். அட்ரஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த சைடு வந்தான், அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். சரி உட்காருப்பா. தண்ணி கொண்டு வரேன். டேய் உட்காரா. இந்தா தண்ணி சாப்பிடு. டேய் என்னடா? பேர் என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ வேற எதுவும் வேணாம் சித்தி. சரிப்பா. அம்மா தூத்துக்குடி போயிருந்தாங்க. சரி. வரும்போது இந்த மாசி வாங்கிட்டு வந்தாங்க. அது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சித்தி. என்ன இருந்தாலும் எங்க அக்காக்கு என் மேல இருக்கிற பாசமே தனிதான். சரி சந்துரு, படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? இப்ப என்ன பண்ற? ஒரு கம்பெனில 2 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சித்தி. அப்புறம் தங்கச்சிக்கு திதியெல்லாம் முடிஞ்சிருச்சா சித்தி? முடிஞ்சதுடா. ஒவ்வொரு முறை திதி கொடுக்கும் போதும் கலங்கி போய் நிக்கிறோம். இங்க இருக்கவே முடியல. ஏதோ நீங்கெல்லாம் இங்க வரப்போக இருக்கிறது தான் ஒரே ஆறுதல். என்ன சித்தி, தங்கச்சி எதுக்காக செத்துச்சுன்னு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிருச்சே. நம்ம எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே. ஏன் தெரியாது? எல்லாத்தையும் உங்க சித்தப்பா கண்டுபிடிச்சிட்டாருடா. அந்த பாழா போன சதீஷ் தான் காரணம். சதீஷா? சொந்த பந்தம் நினைச்சு எங்க பொண்ணு கூட பழக விட்டோம்ல, அதான் நாங்க செஞ்ச தப்பு. படுபாவி பைய. எங்க பொண்ணு சாவுக்கு அவன் தான் காரணமா இருந்திருக்கான். அதான் கடவுளை பார்த்து அவனுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு. எந்த சதீஷ சொல்றீங்க சித்தி? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாரே மீசமாமா, சமீபத்துல கூட அவர் மகனை கொன்னுட்டாங்களே, அந்த சதீஷியா? எல்லாம் அந்த நாசமா போனவனைத்தான் சொல்றேன். என்னது? உங்க பொண்ணு சாவறதுக்கு அந்த சதீஷ் தான் காரணம்? சந்துரு, இந்த தம்பி யாரு? சித்தி, இவன் அந்த உமா டிரான்ஸ்போர்ட் ஓனர் இருக்காருல்ல கிருஷ்ணன், அவரோட பையன். இவன் அண்ணன் கல்யாணத்துல தான் சதீஷ் செத்து போனான். இப்ப கூட அந்த கேஸ் விஷயமா தான் இவங்க வீட்டுல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சித்தப்பா உங்ககிட்ட சொல்லலையா? ஐயோ, என்ன ஏதுன்னு தெரியாம உளறி கூட்டிட்டோமோ. இத பாரு தம்பி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. ஆண்டி எனக்கு ஒரு சின்ன டவுட். நீ எதையும் கேட்க வேணாம் தம்பி, முதல்ல நீ கிளம்பு. சந்துரு, யார வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஒரு வரமுறை இல்ல? இவங்க கேஸ் தான் உங்க சித்தப்பா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பையனை போய் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. தம்பி நீ கிளம்பு. என்னாச்சுன்னு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சந்துரு, இவனை கூட்டிட்டு கிளம்பு. சித்தி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ கிளம்பு. என்னாச்சு உங்களுக்கு? தம்பி வாப்பா. சித்தி ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? போங்கப்பா. சித்தி வா சந்துரு, போப்பா. சித்தி நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணும். எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்ல. சொன்னா கேளு, நீ கிளம்பு. தேவையில்லாத ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர. சித்தி இல்ல சித்தி, அவன் என் ஃப்ரெண்டு சித்தி. உன் ஃப்ரெண்ட உன்னோட வச்சுக்கோ. நீ கிளம்பு முதல்ல. போ, போயிட்டு ஃபோன் பண்ணு. சித்தி என்ன சித்தி? நீ போ சந்துரு.
சாரிடா, சித்தி ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. எப்பயுமே அப்படி பேச மாட்டாங்கடா. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்லடா, வா நான் உன்னை இறக்கி விட்டுறேன். டேய், அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், அழ்வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி, நீயும் சொல்லமா? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். இதெல்லாம் எப்படா வாங்கிட்டு வந்த? இதையெல்லாம் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான் கதவை மூடினேன். சாயங்காலம் வரும்போது லேப்டாப் பேக்ல எல்லாத்தையும் மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்து இந்த பழம், இந்த பூ, இப்ப எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். எப்படி, ஓகேவா? பிடிச்சிருக்கா? ரொம்ப தான் பண்ற. பின்ன எத்தனை நாள் ஏமாந்து ஏமாந்து போய் இன்னைக்குதான் அமைஞ்சிருக்கு. ஏய், இன்னைக்கு அந்த சதீஷ் பேச்சையெல்லாம் எடுக்க மாட்டிய? மாட்டேன். எனக்கு சந்தோஷம் தான்டா முக்கியம். வாடி என் செல்லக்குட்டி, இப்பதாண்டி நீ என் பொண்டாட்டி. சரவணா, நம்ம ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? இறக்கி விடுறா, முதல்ல பேசலாம். ஆமால, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சரியாவே பேசிக்கல. இனிமே நம்ம அதெல்லாம் சரி பண்றோம், பழையபடி லவ் பண்றோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றோம். ஓகேவா? ட்ரிபிள் ஓகே. நேத்து கூட என் மனசுல ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீ எந்த பதட்டமும் இல்லாம இருக்கிறதாலேயே நானும் அமைதியா இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கும் இன்னைக்கு என்னமோ ரொம்ப நிம்மதியா இருக்கு சரவணா. காலையில அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நேத்தே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னு நினைச்சு சீக்கிரமா என் மூலமா ஒரு வாரிசு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க ஆசைப்படுறதுல என்ன தப்பு? அவந்திகா நீ தான் அவங்களோட கனவை கலைச்சிட்டாங்களே. நீ வேணா உங்களுக்கு ஒண்ணுக்கு 2 பேர பிள்ளைங்களா பெத்து கொடு. 10 புள்ளனாலும் பெத்து தர நான் ரெடி. வாழ்நாள் முழுக்க என்னோட சரவண என் கூடவே இருக்கணும். அவனுக்கு 10 புள்ள என்ன 20 புள்ளையாவது பெத்து கொடுக்கணும். எங்க அத்தை என்னன்னைக்கும் என் கூடவே இருக்கணும். இந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. Really, I'm lucky, பூமிகா. இது வேணும் வேணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனா? சச்சா, நீ கேட்காமலே நான் கொடுத்துருக்கணும். தப்பு என் மேலதான். என் செல்ல புருஷன் இல்லையா? கதவு தட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு கனவுல மிதக்கிற மாதிரியே இருக்கு. பூமிகா, எனக்கு பிரபா கூப்பிடுற மாதிரி பிரம்மையா இருக்கு. எனக்கு வாழ்க்கை பூரா உன்னை இதே மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பூமிகா, பூமிகா. ஐயோ சரவணா, பிரபாவோட குரல் தான் சரவணா, பிரம்மை இல்ல. பூமிகா,
இவன் வேற இந்த தம்பிகளை ஆண்டவன் படைச்சது தப்பே இல்ல, ஆனா கொஞ்சம் அறிவோட படைச்சிருக்கலாம். எந்த நேரத்துல வந்து கதவை தட்டி கூப்பிடுறான் பாரு. சரி இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏய், இத பாரு, சட்டப்புட்டுன்னு பேசிட்டு அனுப்பிட்டு வா. ரொம்ப ஆசையா நான் உனக்காக பூவெல்லாம் போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இதெல்லாம் பிரபா பார்த்தா என்ன நினைப்பான்? வர இரு. பூமிகா, ஆ, சொல்லு பிரபா. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சுத்தமா மண்டையில ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒரு ப்ராப்ளம் கூட முழுசா சால்வ் பண்ணவே முடியல. நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? இந்த நேரத்திலயா? இல்ல பூமிகா, நெக்ஸ்ட் வீக் வேற செமஸ்டர் வருதா, அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளமா சால்வ் பண்ணாதான் சாப்டர் ஓரளவு கவர் பண்ண முடியும். அதனாலதான் கேக்குறேன் பூமிகா ப்ளீஸ். என்ன பூமிகா யோசிக்கிற? சரவணன் ஏதாவது சொல்லுவானேனா? தள்ளு, அவன் கேள்வி நான். இல்ல 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 இல்ல, சரவணெல்லாம் வேண்டாம். அவரு உள்ள தூங்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன 2 ப்ராப்ளம்ஸ் தானே? 2 problems, only 2 problems is enough, please. ஓகே, நான் சொல்லி தரேன். சரி, நீ அங்க போய் உட்காரு, நான் போய் சரவணனை எழுப்பி சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே பூமிகா, தேங்க்ஸ். ஓகே. ஏய், ஷோ. சாரிடா செல்லம். பிரபாக்கு அடுத்த வாரம் செமஸ்டரா. எல்லாத்துலயும் 90% எடுக்கிறவன் அக்கவுண்ட்ஸ்ல ஃபெயில் ஆனா நல்லாவா இருக்கும்? எனக்காக போலீஸ் கிட்ட அடி வாங்கினதுனால தானே அவனால காலேஜ்க்கு போக முடியல. அதை நாம தானே சரி பண்ணணும். ப்ளீஸ்டா, 2 ப்ராப்ளம்ஸ் தான், சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? இந்த வீட்ல எந்தெந்த வடிவத்துல வில்லன்க வருவாங்கன்னே சொல்ல முடியல. சரி, போய் சொல்லி கொடுத்துட்டு வா. எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. ஐயோ சரவணா, 2 ப்ராப்ளம் தான், சால்வ் பண்ணிட்டு நீ கண்ணை மூடி 1000 எண்ணு, அதுக்குள்ள வந்துருவேன். சொல்லு பிரபா. பூமிகா, இங்க பார், 2 hours ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், டேலி ஆக மாட்டேங்குது. பிரபுமணி, அந்த சிலை கடத்தல் கேஸ்ல 3 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. தகவல் வந்துச்சா? ஆமா சார், வந்துச்சு. குன்றத்தூர் ஸ்டேஷன்ல தான் அவங்கள வச்சிருக்காங்க. ஓகே சார். போலீஸுக்கு பயந்து சிலைகளை ஏதோ புதருக்குள்ள வீசி இருக்கிறதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்களாம். நீங்க உடனடியாக குன்றத்தூர் ஸ்டேஷனுக்கு போங்க. ஓகே சார். நீங்க உங்களை கையோட கூட்டிட்டு போய் எந்த இடத்துல சிலைகளை போட்டிருக்காங்கன்னு அடையாளம் காட்ட சொல்லி அந்த இடத்த இமிடியேட்டா சர்ச் பண்ணுங்க. சார், நைட் நேரமா இருக்குதே. ஐ டோன்ட் கேர். மொத்த கும்பலும் அரெஸ்ட் ஆகல, 3 பேர் மட்டும் தான் பிடிபட்டிருக்கானுங்க. எப்படி அவனுங்க அரெஸ்ட் ஆன விஷயம் மற்றவங்களுக்கு தெரிய வரும். அவங்க போய் அந்த சிலைகளை அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம அந்த சிலைகளை கண்டுபிடிச்சாகணும். எஸ் சார். ஆனா எனக்கு கொஞ்சம் லைட்ஸ் வேணும் சார். நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என்ன லைட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எவ்வளோ லைட் வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனா நைட்டுக்குள்ள சிலைகள் எடுத்தாகணும். ஓகே சார். சரி, மற்றபடி இதில் யார் யாருக்கு சம்மந்தம் இருக்குன்னு அப்புறமா அவங்கள விசாரிச்சு உண்மையை வரவழைச்சிக்கலாம்.
முதல்ல சிலைகளை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க. எஸ் சார், நான் இப்பவே கிளம்புறேன். மாமா, என்னடா என்ன எதுக்கு தனியா பார்க்கணும்னு சொன்ன? அந்த சதீஷ் கேஸ் விஷயத்துல ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு மாமா. அதை சொல்ல தான் வந்தேன். முக்கியமான தகவலா? என்னடா அது? அது வந்து கொஞ்சம் சரி, வா. சரிவா வரீங்களா? மாமா, சொல்லுடா, என்ன விஷயம்? அது அந்த டிசிபி கிரி இருக்கார்ல, அவர் ஆள் எப்படி மாமா? எப்படின்னா புரியலையே. இல்ல மாமா, அவர் கேரக்டர் எப்படி? நல்ல டைப்பா இல்ல லஞ்சம் வாங்கி தப்பு பண்ற மாதிரியான ஆளா? எனக்கு தெரிஞ்சு அவர் நேர்மையான மனுஷன்தான். அவர் கண்டுபிடிச்ச சில கேஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல குற்றம் குறைய சொல்ல முடியாது. நீ எதுக்கு அப்படி கேட்குற? எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. அந்த சதீஷ் கொலையில அவருக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. என்னடா சொல்ற? இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு மாமா. வீட்டுக்கு போற வழியில எதிர்ச்சி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரோட்ல பார்த்தேன். எல்லாத்தையும் உங்க சித்தப்பா கண்டுபிடிச்சிட்டாருடா. எங்க பொண்ணு சாவுக்கு அவன் தான் காரணமா இருந்திருக்கான். அவங்க சொன்னது உன் காதுல தெளிவா விழுந்துச்சா? நான் மட்டும் இல்ல மாமா, என் கூட வந்த ஃப்ரெண்டும் இருந்தான். அவனும் அதை நல்லா கேட்டான். அவனை விட போனப்போ அதை பத்தி டிஸ்கஸ் கூட பண்ணோம். அவங்களுக்கு உன்னை முன்ன பொண்ணு தெரியாதுன்னு சொல்ற. அப்போ அவங்க உன் முன்னாடி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நிச்சயமா மாமா, ஏதோ நடந்திருக்கு. அவங்க பொண்ணோட தற்கொலைக்கும் சதீஷ் தான் காரணமா இருந்திருக்கான். அதுக்கு பழி வாங்குறதுக்கான மோட்டிவ் அவருக்கு இருந்திருக்கு. அதுக்காக அவரே சதீஷை கொன்னுட்டு தப்பிக்கிறதுக்காக எங்க குடும்பத்து மேல பழி போடுறாரோன்னு பயமா இருக்கு மாமா. எங்க குடும்பத்துக்கு சதீஷை கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருக்குன்னு சொல்லி தானே அவர் எங்களை டார்ச்சர் பண்றாரு. ஆனா உண்மையான மோட்டிவ் அவருக்கு தான் மாமா அதிகமா இருக்கு. அவர் பொண்ணை பறி கொடுத்திருக்காரு. போதா குறைக்கு அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் வேற. குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். தப்பு செஞ்சதை எப்படி மறைக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்க அவரை விசாரிச்சீங்கன்னா உண்மையில தன்னால வெளியில வரும் மாமா. அப்படிலாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு சொல்ற ரெண்டாவது ஆள் நீ தாண்டா. ஆனா அவர் ஒரு மேலதிகாரி. குறிப்பா அவர் என்னை விட மேலதிகாரி. அவசரப்பட்டெல்லாம் அப்படிலாம் அவரை விசாரிக்க முடியாதுடா. அப்போ இதை அப்படியே விட்டுற போறீங்களா? அப்படிலாம் விட்டுற முடியாது. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். அவரே குற்றவாளியா இருந்தாலும் கைது பண்றவனுக்கு பேரு தான் போலீஸ். வெறும் 2 பேரோட பேச்சை வச்சு அவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர முடியாதுடா. ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப என்னதான் மாமா பண்ண போறீங்க? ஆதாரங்களை சேகரிக்கணும். அவரு தான் இதை செஞ்சிருக்காருன்னு நம்பும்படி அவர் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஆதாரம் வேணும். அது வரைக்கும் நாம அவரை சந்தேகப்படுறோம்னு ஒரு சின்ன டவுட் கூட வரக்கூடாது. சரிங்க மாமா. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். என் குடும்பம் தப்பிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாமா. அந்த ஆள் என் தம்பியை அடிச்சிருக்காரு. ஒரு மிருகம் கூட இன்னொரு மிருகத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கும். அவர் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒரு அப்பாவை அடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன மாமா ரைட்ஸ் இருக்கு? அவரை நீங்க எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஆகணும் மாமா. திரும்பவும் சொல்றேன், வெறும் பேச்சை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் அவரை சந்தேகப்பட முடியாது. அடுத்த விசாரணைய அவரை நோக்கி தான் திருப்ப போறேன். ஆதாரம் மட்டும் சிக்கட்டும். அப்புறம் அவர் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அது வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. நான் யார்கிட்ட மாமா சொல்ல போறேன்? பார், குறிப்பா உங்க வீட்டுல இது யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? சரிங்க மாமா. இதை பத்தி வீட்டுல யார்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டேன். ஆனா அந்த ஆளை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பிடிச்சிருங்க மாமா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன்.